தமிழ்நாடு அரசு தேசப்பற்றையோ தேசபக்தியோ காட்டுற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு நடவடிக்கை உருப்படியாக எடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை ஒருத்தர் முன் வச்சிருக்கிறாரு. யார் இவரு, ஏன் அப்படி சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் இப்போ பாகிஸ்தானுடைய நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, பெருசாக ஒன்றுமே எடுக்கலையப்பா, பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கிறதுன்றதை விடுங்க, உள்ள பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்களே, அவங்க மேலாவது நடவடிக்கை எடுக்கணும்ல, அதையாவது எடுத்திருந்தா ஓகே, தேசபக்தி இருக்குது தேசப்பற்று இருக்குன்னு நினைக்கலாம். சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, பேட்டியில் பேசுகிறாங்க, அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் தானே இருக்காங்க தமிழக அரசு. அப்போ தேசபக்தி தேசப்பற்றுக்கெல்லாம் உங்களுக்கு இடமே இல்லாமல் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சமாவது அந்த நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியே தெரியல. அவங்களுக்கு நாடு தேசத்தை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா இந்த தேசத்தை பற்றி குறை சொல்கிறவங்களே, மீடியாக்களில் டிபேட்டில் பேட்டி கொடுக்குறவங்களே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆக தேச உணர்வு வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அது ஆளுங்கட்சியினருக்கு கண்டிப்பாக வேண்டும். அடுத்ததாக பொள்ளாச்சி சம்பவத்தில் இப்போ தீர்ப்பு வழங்கினது தொடர்பாக ஒரு பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் அந்த விசாரணையை முன்னெடுத்தோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்கிறே, ஆட்சியை எங்ககிட்ட, தண்டனை யாரால, நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம், ஏன்னா அவங்களால அப்படின்ற மாதிரி அவங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை கேள்வியாக முன்வைக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜட்ஜ் எல்லாம் தீர்ப்பு கொடுக்குறத எல்லாமே திமுக தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெஸ்ட்டு இந்த ஜட்ஜ் இருக்கிற இடத்துல திமுகவே உட்காந்து எல்லா தீர்ப்பையும் சொல்லிடலாம், அப்போ எல்லாமே திமுகவுடைய தீர்ப்பாக மாறிடும்ல, ஏன் அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிண்டலான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நீதிபதிக்கு பதிலாக திமுக போய் உட்காந்து தீர்ப்பெல்லாம் எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்துதான் பாகிஸ்தான் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் பற்றியும் பேசியிருக்காரு. காஷ்மீரில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க தீவிரவாதிகள்லாம், அதில் அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க. அதில் ஒரு கணவரை கொண்டுட்டு மனைவியை மட்டும் உயிரோடு விட்டுட்டு போனாங்க தீவிரவாதி. அந்த மனைவி கிட்ட சொல்லிட்டு போனாங்க, உன் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ற செய்தியில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த செய்தியை குறிப்பிட்டு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, மோடியை பற்றி அந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் தெரியாது, எங்கால் யமுனுக்கே டாட்டா காட்டுறவர். இப்போ காட்டினாரா பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதிகளுக்கெல்லாம் டாட்டா, ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு குமிச்சிருக்கான் தீவிரவாதிகளை அப்படின்ற மாதிரி இடத்துல மாஸ் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். மனைவி முன்னாலே கணவனை சுட்டு கொன்ற கொடூரம். அது மட்டுமல்ல, ஒரு பெண் சொல்லுகிறாள் என்னையும் சுட்டு கொல் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இந்த தீவிரவாதி, உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்க என்று சொன்னான். ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது. 2 பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை சுட்டு கொன்று நீ யமனிடம் போய் கேள் மோடி யார் என்று சொன்னால், யமனுக்கே டாட்டா காட்டக்கூடியவர் எங்களுடைய மோடி என்பது இந்த பாகிஸ்தான், அந்த வார்த்தையை சொல்ல இந்த பாகிஸ்தான் அவர்கள் அந்த கேப் போட்டுக்கிறேன், அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் த ஃபைனல் பாட்டோடு முடிச்சிருக்காரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு அப்படின்னு. ஸோ நம்ம பாடும்போது சிரிப்பாக இருக்குல்ல. சரிங்க, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி லைட்டாக அப்படி வந்துட்டு போகிறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். நயினார் பாடினா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா, பாருங்க, ஹேவ் ஃபன். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம். அனைவருக்கும்